ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த கூடுகையில கலந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக மறுபடியும் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஒரு சில வாரங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சந்தித்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம படிக்க போறோம். நம்முடைய வேத புத்தகத்தை ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு திருப்பி வச்சுக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 22 முதல் 3 வசனங்கள். காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்த காரியங்கள் நடந்த பின்புனா அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் நடக்குது. என்ன நடக்குது? ஆண்டவர் ஆபிரகாமை 75 வயதுல அவருடைய பணிக்குன்னு சொல்லி அழைத்தார். ஆபிரகாமை தேவன் ஆச்சரியமாக நடத்தி வந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வெற்றிகள் உண்டு, தோல்விகள் உண்டு. அதே போல இதுக்கு முந்தின அதிகாரங்கள்ல 100 வயதாகும் போது தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை மகனாக கொடுத்தார். ஏற்கனவே ஆபிரகாமுடைய தவறான தீர்மானத்தின் மூலமாக குடும்பத்துக்குள்ள அநேக குழப்பங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதன் மத்தியில இதை எல்லாத்தையும் தாண்டி வந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்ன்னு சொல்லி ஆரம்பிக்குது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த சோதித்தார்ன்ற வார்த்தை முதல்ல இந்த பகுதியில வருது. இப்போ நம்ம இன்னைக்கு படிக்க போற வேத ஆராய்ச்சியுடைய தலைப்பு என்னன்னா, சோதனையும் சாதனையும். சோதனையும் சாதனையும். சோதனைன்னு சொல்லி சொல்லும் போது தேவனிடத்திலிருந்து வந்த சோதனை, சோதனையை பற்றி படிக்க போறோம். சாதனைன்னு சொல்லி சொல்லும் போது அந்த சோதனையை ஆபிரகாம் எவ்விதமாக மேற்கொண்டார் என்பதை இன்றைக்கும் ஒருவேளை இன்றைக்கு நம்ம முடிக்க முடியலன்னா கர்த்தருக்கு சித்தமான வருகிற வாரங்களிலேயும் படிக்க போறோம். சரி, இந்த வசனத்துல வரக்கூடிய முக்கியமான வார்த்தை, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதித்தார், சோதிக்கிற ஆண்டவர், சோதிக்கிற ஆண்டவர். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சோதிப்பாரா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தேவன் அவருடைய பிள்ளைகளை சோதிப்பாரா? அநேக நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை கொரோனாவுடைய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். பயங்கரமான வியாதிகள், வியாதி மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள், வியாதி மூலமாக சந்திக்கக்கூடிய மரணங்கள், இதெல்லாம் நம்ம சுற்றி நடக்குது. அதே போல இந்த எக்கனாமிக் பிரேக் டவுனால அநேகர் தங்களுடைய வேலையை இழந்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல கணவன் ஒரு இடத்துலயும் மனைவி ஒரு இடத்துலயும் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. அநேகருடைய எதிர்காலம் என்ன ஆகும்ன்ற யோசனை அநேகருக்குள்ள இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்மறையாக எந்த காரியமே நடக்காது. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராதுன்ற போதனைகள் இன்னைக்கு நம்ம சுற்றி நிறைய இருக்கு. இந்த போதனைகளை நம்மளும் கேட்கிறோம். கேட்கறதால நமக்குள்ள என்ன எண்ணம் வருது? வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையே வராதுன்ற எண்ணம் வருது. ஆனா நம்ம இந்த படிக்க போற வேத ஆராய்ச்சி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய தேவன் சோதிக்கிற ஆண்டவர், சோதிக்கிற ஆண்டவர். ஆனா அதே நேரத்துல
நம்முடைய தமிழ் வேதாகமத்துல சோதனைன்ற வார்த்தை தேவன் அனுமதிக்கக்கூடிய பாடுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல நானும் நீங்களும் நம்முடைய ஆசை இச்சைகளினாலே செய்யக்கூடிய பாவத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடிய சோதனையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இதை சோதிக்கிற ஆண்டவர்னு சொல்லி சொல்லும் போது தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல, பாவத்திற்கான சோதனை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு எழுதிய நிருபம், யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் துக்கமின்றி விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இந்த வசனங்கள்ல யாக்கோபு தெளிவாக எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லன்னு சொல்லி சொல்லும் போது தவறான ஒரு காரியத்தை நானோ நீங்களோ செய்யும் போது அந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் என்னை தூண்டினார், தேவன் அந்த பாவத்தை செய்வதற்கு என்னை சோதித்தார்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. வேதாகமும் தெளிவா சொல்லுது, தேவன் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. 2வது, பொல்லாங்கினால் அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அநேக நேரங்கள்ல இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்துல வாழ்ந்த காலங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய பாவ சோதனைகள் இருந்துச்சுன்னு சொல்லி போதிக்கக்கூடிய தவறான உபதேசம் உண்டு. ஆனா வேதாகமும் தெளிவாக சொல்கிறது, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அப்போ வேதத்துல சோதனைன்ற வார்த்தை, டெம்ப்டேஷன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த யாக்கோபு 1 அதிகாரம் 12வது அதிகார வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அதுதான் சொல்லுது. சரி, அதே நேரத்துல தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்கக்கூடிய அந்த காரியத்துக்கு, அதாவது ஏற்கனவே உள்ள பாவத்துக்கான சோதனைக்கு டெம்ப்டேஷன்ற வார்த்தை ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடிய சோதனை, அதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை டெஸ்ட் அல்லது ட்ரையல்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. யாக்கோபு 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது, அருமையான சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு இந்த கொரோனா பீரியட்ல 10th பரீட்சை கிடையாது, 9th வரைக்கும் பரீட்சை கிடையாது, அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் கேன்சல் ஆகும்ன்ற செய்திகள்லாம் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பரீட்சை எதற்கு? இந்த ஆண்டு முழுசும் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கன்றதை செக் பண்றதுக்காக தான் பரீட்சை. பரீட்சை வைத்தாதான் யார் தேர்ச்சி பெறுகிறார்கள், யார் தேர்ச்சி பெறவில்லை என்பது தெரியும். அப்போ இந்த இடத்துல தேவன் ஆபிரகாமை சோதித்தார்னு சொல்லி சொல்வது பாவத்துக்கான சோதனை அல்ல, இது பரீட்சை. இது இட் இஸ் டெஸ்ட் அல்லது ட்ரையல். அப்போ நம்ம சொல்லலாம், இல்ல பழைய ஏற்பாட்டுல மட்டும் தான் தேவன் சோதித்தார். இல்ல, நம்ம வாசித்த வசனம் புதிய ஏற்பாட்டு நிருபங்கள்ல உள்ள வசனம். அதுல பின்னாடி யாக்கோபு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் தேவனிடத்தில் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்றார். இந்த வசனத்தை பொதுவா நம்ம எங்க பயன்படுத்துவோம்னா, பரீட்சை எழுத போகக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஆனா இந்த வசனத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. பாடுகள் வழியாக நாம் கடந்து செல்லும் போது
தேவன் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கும் போது எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் நமக்கு அதிகமாக தேவை. இன்றைக்கு கொரோனா காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை மூலமாக, இதை அனுமதிப்பதன் மூலமாக தேவன் நம்மை சோதிக்கலாம். இந்த சோதனை மத்தியில நம்ம கடந்து செல்லும் போது நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, எங்களுடைய ஞானம் குறைவுள்ளது, ஏன் நீர் இதை அனுமதித்தீர்னு சொல்லி எனக்கு தெரியாது, அல்லது இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து போற பாதை என்னன்றது எனக்கு தெரியாது. அந்த பாதையில நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில ஆபிரகாம் ஞானமாக செயல்பட்ட மாதிரி நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ஞானமாக செயல்படன்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன் அடிப்படையில செயல்பட எனக்கு கிருபை தாரும். அப்படி நம்ம செயல்பட்டோமானா அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த சோதனை பாவத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடிய சோதனை அல்ல, அது தேவனுடைய பரீட்சையாகும். தேவன் வைத்த டெஸ்ட். அது என்னெல்லாம் டெஸ்ட் வைத்தார்னு சொல்லி ஆபிரகாம் பற்றி படிக்கும் போது நம்ம படிக்கலாம். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 2ஆம் வசனம் 15ஆம் வசனம். உபாகமம் 8:2-15. தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படியும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படியும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் அல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டார்கள். பெரிய அற்புதங்கள் நடக்குது. ஒருவேளை பார்வோன் 10 விதமான வாதைகளை சந்திக்கிறார். கர்த்தர் தன்னுடைய பலத்த கரத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறார். ஒருவேளை கானான் தேசத்துக்கும் எகிப்துக்கும் உள்ள தூரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல போய் சேர்ந்துடலாம், ஒரு வருஷத்துக்குள்ள சேர்ந்துடலாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்யறாருன்னா 40 வருஷங்கள் வழி நடத்துகிறார். எதுக்காக தெரியுமா? இந்த 40 வருஷங்கள்ல பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்போது கர்த்தர் தன்னை நடத்தினதை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த சோதனையை அனுமதிக்கிறார். அப்போ தேவன் அனுமதிக்கக்கூடிய சோதனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு பிரியமான நல்ல பண்புகளை வெளியே கொண்டு வருது. ஆனா பாவத்துக்கான சோதனை என்ன செய்யுதுன்னா நம்மை தவறான பாதையிலே வழி நடத்தி வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. யோபு 23வது அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த இடத்துல யோபு எவ்வளவு அழகா சொல்றாருல. யோபு கடந்து போன பாதை நமக்கு தெரியும். யோபு காரணமே இல்லாம ஒரே நாள்ல தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்து விடுறார். யோபு காரணமே இல்லாம ஒரே நாள்ல தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். பிச்சைக்காரனை போல மாறிட்டாரு. யோபு என்ன சொல்றாரு? என்னுடைய வேலைக்காரனை பார்த்து நான் கெஞ்ச வேண்டியதாயிட்டுன்னு சொல்லி சொல்றார். யோபு ஒரே நாள்ல தன்னுடைய சுகத்தை இழந்து விட்டார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயங்கரமான பருக்கள். ஒரு ஓட்டை எடுத்து பிச்சைக்காரனை போல தன்னை சுரண்டி கொண்டு அந்த மனிதன் உட்கார்ந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல யோபு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அப்போ தேவன் அனுமதிக்கக்கூடிய சோதனை எப்படின்னா, ஒரு பொற்கொல்லன் ஒரு உலோகத்தை தீயில காட்டி அந்த உலோகத்தின் சிறப்புக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் எப்படி தீயிலே உருக்கி எடுக்கிறானோ, புடம் எடுக்கிறானோ, அதே போல அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி சொல்றார். அப்போ நம்ம மறக்க கூடாத ஒரு உண்மை என்னன்னா, தேவன் சோதிக்கும் போது அதை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து தேவனுடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். ஆனா
பிசாசு கொடுக்கக்கூடிய சோதனை எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும், தேவனுடைய திட்டத்தை அழித்துவிடும். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அதனால இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார்னு சொல்லும் போது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சிறப்பான காரியத்தை கொண்டு வருவதற்காக தேவன் சோதித்தார். அப்ப நம்ம கேட்கலாம், என்ன கேட்கலாம்னா, ஏன் இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சோதனையை அனுமதிக்க வேண்டும்? இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சோதிப்பாரா? அவர் சாடிஸ்டா? அவர் நம்ம படக்கூடிய பாடுகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவரான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா வேதத்தை ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது, உலக பிரகாரமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போகக்கூடிய பாதை வேத வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாதை. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொல்றார். என்ன சொல்றாரு? இட் இஸ் எ காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் காட்னு சொல்லி சொல்றார். காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் காட்னா, ஆண்டவர் நம்மளை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி விரும்புறார். என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவதற்கு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு தேவன் பாடுகளையும் பிரச்சனைகளையும் அனுமதிக்கிறார். இதை கேட்டதுக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து போறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், தேவன் அனுமதிக்கக்கூடிய பாடுகள், தேவன் அனுமதிக்கக்கூடிய இழப்புகள் எல்லாம் வாழ்க்கையில தேவனோடு நெருங்கி வருவதற்கு அடுத்த படிக்கு நம்மை கொண்டு போகுமே தவிர அது நம்முடைய வாழ்க்கையை அழிக்காது. அப்ப நம்ம கேட்கலாம், எதுக்கு தேவன் சோதிக்கிறார்? ஏன் தேவன் சோதிக்கிறார்ன்றதுக்கு வேதத்துல பதில் உண்டா? ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எல்லாமே சொல்லப்படல, ஆனா ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும். 1 பேதுரு 1:6 முதல் 9 வரை. நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எவ்வளவு அழகான வசனங்கள் இல்லையா? யோபு அழகாக சொன்னார்ல. என்ன சொன்னார்? அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி சொன்னார். பழைய ஏற்பாட்டுல உள்ள யோபு. ஒரு சிலர் போதிப்பாங்கல்ல, பழைய ஏற்பாட்டுலதான் தேவன் சோதிப்பார். ஆனா புதிய ஏற்பாட்டுல பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு எவ்வளவு அழகாக எழுதுறாருல. 7ஆம் வசனம் அந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் கூர்ந்து பார்க்கலாம் இல்லையா? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது இல்லையா? வாழ்க்கையில நானும் நீங்களும் கடந்து போகக்கூடிய வேதனைகள், வாழ்க்கையில நானும் நீங்களும் கடந்து போகக்கூடிய வியாதிகள், இழப்புகள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து நம்முடைய விசுவாசம் இன்னும் பியூர் ஆறுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில தேவனை போல பரிசுத்தம் உள்ளவனாக, தேவனை போல பரிசுத்தம் உள்ளவளாக மாற்றுவதற்கு தேவன் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துலயும் தேவன் ஆபிரகாமை சோதித்தார்னு சொல்லி சொல்லும் போது ஆபிரகாமை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல, அல்லது ஆபிரகாம் வேதனைப்பட்டு அந்த வேதனையில் துடிப்பதை பார்த்து மேலே இருந்து திருவிளையாடல் செய்யக்கூடிய கடவுள் அல்ல. அவனை முன்னேற்றுவதற்காக, இன்னும் அடுத்த படிக்கு கொண்டு செல்வதற்காக தேவன் சோதனையை அனுமதிக்கிறார். வேதவசனம் அப்ப என்ன சொல்லுது? சோதனை நம்மை பரிசுத்தப்படுத்தும். சரி, இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். 2 கொரிந்தியர் 12:7 முதல் 10 வரை. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது.
அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த வசனங்கள் எவ்வளவு அழகா சொல்லுது இல்லையா? பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, என்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க அது சாத்தானுடைய ஆவி, குட்டி சாத்தான்லாம் சொல்லுவாங்க. இல்ல, சரீரத்துல முள்ளுன்னு சொல்லி சொல்லும் போது என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பலவீனம், வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வியாதி, பல நாட்களாக நான் அனுபவிக்கக்கூடிய வேதனை. அதற்காக பவுல் ஜெபித்தாரா? ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி வேதாகமம் சொல்ல 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இதை என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் சொல்லி ஜெபிக்கிறார். அதற்கு ஆண்டவருடைய பதில் என்ன? ஆண்டவர் இப்பொழுதே எடுத்து போடும் சொல்லி அவர் பவுல் ஜோமன்ல. இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்கல்ல, அப்படி ஜோமன்ல பவுல் ஜெபிக்கிறார். அதற்கு தேவனுடைய பதில் என்ன தெரியுமா? பவுலே, இதை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுமதிக்கிறேன். எவ்வளவு அழகான வசனம் இல்ல? நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நம்முடைய பலவீனம் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அனுமதிக்கக்கூடிய தேவன் அல்ல. அதன் மத்தியில அவருடைய கிருபையை கொடுக்கிறார், அதன் மத்தியில அவருடைய பலத்தை கொடுக்கிறார். இதை நம்ம மறந்து போயிட வேண்டாம். அநேக நேரங்கள் நம்ம யோசிக்கக்கூடிய காரியம், ஆண்டவர் சோதிக்கிறார் சோதிக்கிறார் சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் சோதனையின் மத்தியிலே கிருபை உண்டு, சோதனையின் மத்தியிலே தேவனுடைய பலம் உண்டு. அதை தாண்டுவதற்கு, அதை மேற்கொள்வதற்கு, அதோடு வாழுவதற்கு சொல்லிட்டு பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். காரணம் என்ன? என்னுடைய பலவீனங்கள் மூலமாக நான் தேவனை சார்ந்து கொள்கிறேன். என்னுடைய பலவீனங்கள் நான் பெருமை பாராட்டாதபடிக்கு, நான் தேவனை விட்டு தூரமாக செல்லாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்துகிறது. இதை கேட்டு இருக்க அருமையான தேவனுடைய மக்களே, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். வாழ்க்கையில செழிப்பு வரும்போது, வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடக்கும் போது நாம் தேவனிடத்துல நெருங்கி வருவதை விட, வாழ்க்கையிலே அடிக்கக்கூடிய புயல்கள், இழப்புகள், வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடிய வியாதிகள், வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய பலவீனங்கள் அநேக நேரங்கள்ல நம்மை தேவனை நெருங்கி சேர்வதற்கு காரணமாக அமைந்திருக்கு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சோதிக்கிற தேவன் எதற்காக சோதிக்கிறார்? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக சோதிக்கிறார். நாம் பாவம் செய்யாதபடிக்கு, தேவனையே சார்ந்து கொள்வதற்கு நம்மை சோதிக்கிறார். அதனாலதான் பவுல் அழகா சொல்றார் 10ஆம் வசனத்துல, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எவ்வளவு அழகான சத்தியம் இல்ல? இன்னைக்கு சத்தியங்கள் எல்லாம் மறைக்கப்படுது இல்லையா? இன்னைக்கு பாடுகள் வழியாக கடந்து கொண்டிருக்கிற அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளே, வேத வசனம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? தேவன் சோதிக்கிறார், ஆனால் நம்முடைய திராணிக்கு மேலே சோதிப்பதல்ல. இரண்டாவது, நம்மை அழிப்பதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை அவரை போல மாற்றுவதற்காக அவர் சோதிக்கிறார். அப்போ தேவன் சோதிக்கிறார் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இது முதலாவது இந்த பகுதியில கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம். சோதிக்கிற ஆண்டவர். சரி, மறுபடியும் 22வது அதிகாரம் முதல் வசனம் 2ஆம் வசனம் 2 வசனங்களையும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 முதல் 2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். என்ன பேசுறாரு? ஆபிரகாமே, உன்னுடைய நேச குமாரன். அந்த வசனங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். என்ன போட்டிருக்கு? உன் புத்திரன், உன் புத்திரன், உன்னுடைய கனவு நாயகன். எத்தனை ஆண்டுகள் கழித்து பிறந்தான்? 100 வயதிலே பிறந்த அருமையான மகன்.
ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போன பின்பு சாராளுக்கு பெண்களுக்குள்ள வழிபாடுகள் நின்று போன பின்பு அற்புதமாக கொடுத்த மகன் இந்த மகன், உன்னுடைய புத்திரன். ஏகசுதன். ஏகசுதன்னா என்ன அர்த்தம்? ஒரே மகன், ஒரே மகன், வேறு மகன்கள் அல்ல. 10 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை இல்ல, ஒரே ஒரு பிள்ளை. சில வீட்டுல சொல்லுவோம்ல, பொண்ணை போல வளர்க்குறோம், கண்ணை போல வளர்க்குறோம்னு சொல்றாங்களா, ஒரே மகன். இன்னொரு வார்த்தை என்ன சொல்றார்? நேசகுமாரன். ஏன் இத்தனை வருணனைகளை தேவன் சொல்லுகிறார்? நம்ம யோசிக்கலாம். பலி கொடுக்க சொல்வதற்கு முன்பாக தேவன் ஏன் ஈசாக்கை பற்றி எத்தனை காரியங்களை சொல்றாரு? என்ன சொல்றாரு? உன் புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன். ஏன் இதெல்லாம் சொல்றாரு தெரியுமா? ஆபிரகாமே, நீ ஈசாக்கின் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். உன்னை புரிந்து கொள்ளாம நான் சோதிக்கிற கடவுள் கிடையாது. நான் உன்னை புரிந்து கொள்ளாம ஈசாக்க கொண்டு போய் பலிபீடத்துல வைத்து பலி செலுத்துன்னு சொல்லக்கூடிய மனசாட்சி இல்லாத அல்லது கடினமான இருதயமுடைய ஒரு சாடிஸ்ட் காட் கிடையாது. உன்னுடைய வேதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ற. இது நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுக்குது இல்லையா? அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள பாடுகள் வழியாக, வேதனை வழியாக கடந்து செல்லும் போது நமக்குள்ள வரக்கூடிய பெரிய ஒரு காரியம் என்னன்னா, என்னை யார் புரிந்து கொள்வார்கள்? யார் புரிந்து கொள்வார்கள்? என்னுடைய வேதனையை யார் புரிஞ்சுக்கிடுவாங்க? ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உன்னுடைய அன்பை நான் புரிந்து கொள்கிறேன். ஈசாக்கு மேல நீ வச்சிருக்கக்கூடிய பாசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் தெரிந்துதான் நான் என்ன செய்யறேன்? அது அவனை எனக்கு பலியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆபிரகாம் ஒரு குழந்தைக்காக காத்துக்கிட்டே இருக்கார். ஒருவேளை சாரால் சொல்றாங்க அது ஆகார் மூலமா கிடைக்கலான்னு சொல்லிட்டு ஆகாரை மனைவியா எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை பிறக்குது. அப்போ ஆபிரகாம் இஸ்மவேலை அதிகமாக நேசித்தார். இதான் இவன் தான் என்னுடைய எதிர்காலம் சொல்லி யோசித்து இஸ்மவேல் மேல தன்னுடைய அன்பு, தன்னுடைய பாசம் எல்லாவற்றையும் கொட்டி வளர்க்கிறார். அந்த நேரத்துல தேவன் சொல்றாரு, இல்ல, உன்னுடைய கற்ப பிறப்பா இருக்கக்கூடிய குழந்தைய நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றேன். அப்போ 100 வயதுல ஆச்சரியமாக தேவன் குழந்தைய கொடுக்கிறார். இஸ்மவேலை தேவன் அனுப்ப சொன்னார், அனுப்பிவிட்டார். இப்போ தனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? இஸ்மவேல் ஈசாக்கு மட்டும்தான். அப்போ ஈசாக்க 100 வயதுல பெற்ற ஆபிரகாமோ பாட்டியம்மாவாக இருந்த அந்த சாராலும் எவ்வளவு நேசித்திருப்பாங்கல்ல, அவனை எவ்வளவு அன்பாக வளர்த்திருப்பாங்கல்ல. இந்த டைம்ல ஈசாக்கு வயது 12 அல்லது 13 இருக்கலாம். இந்த டைம்ல ஆண்டவர் என்ன சொல்றாரா? என்னுடைய மகனாகிய ஆபிரகாமே, உன்னுடைய நேச குமாரனை பலி கொடுப்பாயா? ஆபிரகாமும் சாராலும் தங்களுடைய வாழ்க்கையை ஈசாக்கை சுற்றியே கட்டி இருக்கலாம். தங்களுடைய உள்ளத்துல அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் ஈசாக்காக இருந்திருக்கலாம். அப்போ அந்த எதை அதிகமாக நேசிக்கிறாரோ, எது வாழ்க்கையில முக்கியமானதோ, எதுதான் வாழ்க்கையை நினைக்கிறாங்களோ அதை தேவன் கேட்கிறார். தேவன் கேட்கிறார், புரிந்து கொண்டு கேட்கக்கூடிய ஒரு ஆண்டவர். ஏன் தெரியுமா கேட்கிறாரு? எந்த நேரத்துல ஆபிரகாமிட்ட கேட்போமானா ஆபிரகாமாலே கொடுக்க முடியும் என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். புரிந்து கொள்கிற ஆண்டவன் சொல்லி சொல்லும் போது நம்முடைய ஃபீலிங்ஸை புரிந்து வைத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை புரிந்து வைத்திருக்கிறார். நீங்க கொஞ்சம் லோத்துடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா, லோத்துக்கு ஏதாவது சோதனை வந்துச்சா? ஒரு சோதனையும் வரலையே. லோத்து என்ன செய்யறார்? ஆபிரகாமோட தான் வந்தார். பிழைக்க தெரிந்த ஒரு மனிதன் தானாக சோதோம் கொமோரோவை தெரிந்து கொண்டு அங்க போய் வீடு கட்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளெல்லாம் பார்த்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருந்தார். அவருக்கு சோதனை வந்துச்சா? ஒரு சோதனையும் வரல. சோதனை வந்த மாதிரி வேதாகமத்துல சொல்லப்படவே இல்லை. ஆனா ஆபிரகாமுக்கு சோதனை வருது. ஏன் தெரியுமா? லோத்து தேவனை அறிந்து கொள்ளவில்லை. லோத்து தேவனுக்குள்ளே வளரவில்லை. ஆகவே அந்த பரீட்சையை சந்திப்பதற்கு லோத்து எலிஜிபிளா இல்ல, தகுதியுள்ளவனாக இல்லை. ஆனா ஆபிரகாம் வாழ்க்கையில அநேக பிரச்சனை வழியாக கடந்து செல்லும் போது ஒரு பரீட்சையிலிருந்து அடுத்த பரீட்சைக்கு நேராக அவர் கடந்து போகிறார். நமக்கு தெரியும், இதில் அட்டன் பண்ற நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க. இப்போ 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டோம். ஒரு பிஜி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டினை கொண்டு போய் யூஜிக்கு அல்லது ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பையனை கொடுக்க மாட்டோம். ஒரு போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய 12th எழுதக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்க வேண்டிய தேர்வு வினாத்தாளை கொண்டு போய் எல்கேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட கொடுக்க மாட்டோம்.
ஒருவேளை எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை கேக்குது, எனக்கு ஏன் அந்த அண்ணனுக்கு கொடுத்த கொஸ்டினை கொடுக்கலன்னு சொல்லி கேட்டா அது அந்த பிள்ளையுடைய சிறு பிள்ளைத்தனம். தேவன் ஏன் லோத்தை சோதிக்கவில்லை? ஏன் ஆபிரகாமை சோதித்தார்? லோத்து வளர வேண்டிய அளவுக்கு வளரவில்லை. ஆனால் ஆபிரகாம் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்த பின்பு தேவன் இந்த பாடை அனுமதிக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வசனங்களை அப்படியே கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன். மனப்பாடமாக நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான காரியம். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? என்னுடைய திராணி என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர். அப்போ ஆபிரகாமிட்ட தேவன் கேட்கும் போது கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாதபடிக்கு கேட்கவே இல்லை. இதை கேட்டிருக்க அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இதுன்னு சொல்லி கேள்விகளோட உட்கார்ந்துருப்போமானா, தேவன் புரிந்து கொள்ளக்கூடியவர். எனக்கு மாத்திரம் ஏன் சோதனைன்னு சொல்லி சொல்வோமானா, தேவன் நம்மை நம்புகிறார். நம்மால் இந்த பரீட்சையிலே வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்து நமக்கு இந்த பரீட்சையை கொடுக்கிறார். அப்போ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டவர், என்னுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர், என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர். சரி, 2 காரியம் பார்த்திருக்கோம். 1 சோதிக்கிற ஆண்டவர், 2வது புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர், 3வது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சோதனை. அது என்ன புரிந்து கொள்ள முடியாத சோதனை? என்ன சொன்னார் ஆபிரகாமை பார்த்து? உன்னுடைய ஏக சுதன், உன்னுடைய நேசகுமாரன், உன்னுடைய கனவு நாயகனை என்ன செய்யனா கூட்டிக் கொண்டு போய் மோரியா மலையில நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல அப்படியே பலியா செலுத்திருன்னு சொல்லி சொல்றேன். தகன பலியா செலுத்திருன்னு சொல்லி சொல்றார். தகன பலினா அர்த்தம் துண்டு துண்டாக வெட்டி அல்லது முழுவதுமாக கொன்று ரத்தத்தை சிந்தி அவருடைய பலிபீடத்திலே எரித்து விடுவது. அதான் தகனபலி. தகனபலி தகனபலியுடைய பிரமாணம் எல்லாமே பின்னாடி மோசே காலத்துல கொடுக்கப்படுது. ஆனா தேவன் ஆபிரகாம் இடத்துல சொல்றார். சரி, இப்படி ஆண்டவர் சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? நரபலி தேவன் கேட்பாரா? இது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. நரபலி கேட்கக்கூடிய ஆண்டவரா இல்லையா என்றக்கு லேவியராகமும் பதில் கொடுக்குது. லேவியராகமும் 20வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். லேவியராகமும் 20 1 முதல் 5 வரை. கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லறிய வேண்டும். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்கு கொடுக்கும் போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையா இருந்தால், நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோளேகை விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிக்கலாம். இஸ்ரவேல் மக்களிடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். மோளேகுனா யாருன்னு சொல்லி கேட்கலாம். அம்மோனியர்களுடைய தேசிய கடவுள் தான் மோளேகு, நேஷனல் காட் ஆஃப் அமோனைட்ஸ். இவங்க என்ன செய்வாங்க? இன்றைக்கு நம்ம நாட்டுல உள்ள ஒரு சில கடவுள்களுக்கு குழந்தைகளை கொண்டு போய் நரபலி கொடுக்கறாங்க இல்லையா? அவ்விதமாக நரபலி கொடுக்கக்கூடிய பழக்கம் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களிடத்துல காணப்பட்டுச்சு.
என்ன செய்வாங்க? குழந்தைய கொண்டு போய் நரபலி கொடுத்துருவாங்க. காரணம், கடவுளுக்கு பலியாக நாங்கள் செலுத்துகிறோம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா பைபிள்ல எங்கேயுமே தேவன் நரபலி கேட்கக்கூடிய கடவுள் அல்ல. ஏன் தெரியுமா? தேவன் குழந்தைகள் மீது அதிக அக்கறையுடைய ஆண்டவர். ஸ்பெஷல் கன்சர்ன் ஃபார் சில்ட்ரன் உண்டு, குழந்தைகள் மேல உண்டு. ஒன்று. இரண்டாவது, தேவன் சுயநலமான ஒரு கடவுள் கிடையாது. சரியா? தனக்காக இரத்தத்தை மக்கள் சிந்த வேண்டும், தனக்காக இரத்தத்தை மக்கள் சிந்த வேண்டும் சொல்லி யோசிக்கக்கூடிய கடவுள் அல்ல. மற்றவர்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு கடவுள். இரண்டாவது. மூன்றாவது, மனிதரிடத்திலிருந்து வேதனைப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து பறிக்கக்கூடிய தன்மை அவற்றை காணப்படல. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் கானான் தேசத்துக்குள்ளே வாழுகிறார். கானான் தேசத்துல சுற்றில உள்ள மக்கள் மத்தியில அப்படிப்பட்ட பழக்கங்கள் காணப்படலாம். அப்படி இருக்கும்போது ஆபிரகாமை பார்த்து இப்படி ஒரு காரியத்தை தேவன் செய்ய சொல்றார். இதுக்கு முன்னாடி தேவன் செய்ய சொன்னாரா? இல்லை. இதுக்கு பின்னாடி செய்ய சொன்னாரா? அதுவும் இல்லை. அப்போ என்ன மாத்திரம் ஏன் இப்படி செய்ய சொல்றார்? இந்த கேள்வி ஆபிரகாமுக்குள்ள வந்திருக்கலாம். அப்போ இந்த தேவனுடைய கட்டளை, ஆபிரகாமுக்கு தேவன் அனுமதித்த சோதனை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அடுத்த பாடம் என்னன்னா, புரிந்து கொள்ள முடியாத சோதனை. புரிந்து கொள்ள முடியாத சோதனை. We are unable to understand the trial. எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன் இந்த பிரச்சனையை கடவுள் அனுமதிச்சிருக்கார்? நமக்கு புரியல. அநேக நேரங்கள்ல புரியல. ஏன்ற கேள்வியை கேட்டே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கோமா? அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் அனுமதித்த சோதனை ஆபிரகாமுக்கும் புரியவில்லை, நமக்கும் புரியவில்லை. இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம். சரி, அப்போ ஏன் நமக்கு புரியல? இந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யறது? ரோமர் 8வது அதிகாரம் 28வது 29வது வசனங்கள். ரோமர் 8:28, 29வது வசனங்கள் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மனதிலே செதுக்கி வைக்க வேண்டிய, குறித்து வைக்க வேண்டிய வசனங்கள். வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த வசனங்கள்ல பவுல் எவ்வளவு அழகாக சொல்றாருல. என்ன சொல்றாரு? அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நித்திய அழைப்புக்கு தங்களை விட்டு கொடுத்தவர்கள். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும்னு போட்டிருக்கு தெரியுமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம். நான் எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சுன்னா அது நன்மைக்கு ஏதுவான காரியங்கள். பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர் வேலையை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கினார். ஆனா பிரைஸ் தி லார்ட் பிரதர், இந்த வேதனைகள் மத்தியில கர்த்தர் பலப்படுத்தினார் சொல்லி நம்ம சொல்றோமா? இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? சகலமும் வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய புயல்கள் எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அறிவுக்கு அது புரியாம இருக்கலாம், நம்முடைய ஞானத்துக்கு புரியாம இருக்கலாம். நாம் மனிதர்கள், தேவனுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல புரிய மாட்டேது. ஆனா தேவன் அதையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறார். என்ன நன்மைன்னு சொல்லி கேட்கலாம். இப்பவுமே கொஞ்சம் நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கையை திரும்பி பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் இறந்து போவதால என்ன நன்மை? தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்கள் நம்முடைய ஐக்கியத்துல உண்டு இல்லையா? எவ்வளவு நம்முடைய இருதயத்தை அது வேதனைப்படுத்துது இல்லையா? ஏன் தேவன் இவ்வளவு இளம் வயதுல எடுத்தார்? ஏன் இந்த மரணம்? ஏன் இந்த வியாதி? உலகத்துல பாவத்துல வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் நல்லா இருக்கும் போது என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய இவங்க ஏன் சாகலும் புரிஞ்சுக்கிற முடியல. ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்களான்னு சொல்லி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களா நம்ம சுத்தி?
உலக பிரகாரமாக வாழ்ந்து மற்றவர்களை கெடுத்து தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடிய மக்கள் எல்லாம் நல்ல ஹெல்த்தியா இருக்காங்களா, அவங்களுக்கு வியாதி வரலையே, ஆனா என்னுடைய குடும்பத்துல வந்திருக்கே, என்னுடைய வீட்டுல இந்த இழப்பு இருக்குதே, என்னுடைய வேதனை புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? தவறான வழிமுறைகளை கையாளக்கூடிய மக்கள் எவ்வளவு பணத்தோடு எவ்வளவு செழிப்போடு மேல இருக்கும் போது, நான் தேவனுக்காக வாழக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த தேவையோட நான் இருக்கிறேன், ஏன் இந்த தேவையோட இருக்கிறேன்? சரி, நமக்கு கேள்விகள் இருக்கு இல்லையா? கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத சோதனை, ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். என்ன நன்மைன்னு நம்ம கேட்கலாம். அதற்கு பதில் பொதுவா 28ஆம் வசனத்தோட நம்ம முடிச்சிடறோம். 29வது வசனம் நமக்கு பதில் கொடுக்கிறது. என்ன தெரியுமா பதில் கொடுக்கிறது? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில நானும் நீங்களும் கடந்து போகக்கூடிய வேதனைகள், புரிந்து கொள்ள முடியாத வேதனைகள், புரிந்து கொள்ள முடியாத கண்ணீர், இவை எல்லாவற்றையும் எடுத்து இயேசு கிறிஸ்துவை போல தேவன் நம்மை மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? ஸ்லாக்கியம் இல்லையா? அவர் நம்மை அவரை போல மாற்றுவதற்கு வாழ்க்கையில அநேக காரியங்களை அனுமதிக்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவருக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு பொற்கொல்லன் தங்கத்தை உருக்கும் போது, இந்த நாட்கள் நிறைய டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, பழைய காலத்துல அந்த இன்னும் ஒரு சில கிராமங்கள்ல செய்யறாங்கல்ல, விறகு கொளுத்தி அல்லது நல்ல சூடா இருக்கக்கூடிய தீல தங்கத்தை ஒரு பாத்திரத்துல அப்படியே வைப்பாங்க. அந்த தங்கம் அப்படியே உருகி அப்படியே ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு போயிரும், திரவ நிலைமைக்கு போயிரும். அப்படியே விட்டோம்னா ஓரளவுக்கு மேல தீல வச்சோம்னா தங்கம் கருகிவிடும். எப்போ அந்த தங்கத்தை எஜமான் எடுப்பான், அந்த பொற்கொல்லன் எடுப்பான்னு சொல்லி சொல்றாங்க தெரியுமா? இந்த பொற்கொல்லன் அந்த தங்கத்தை அப்படியே எட்டி பார்ப்பானோ. எட்டி பார்க்கும்போது இவனுடைய முகம் அந்த தங்கத்துல பிரதிபலிக்கும் போது, ஓகே இது கரெக்ட் ஸ்டேஜ்ல இருக்கு, நான் எடுத்துடலான்னு சொல்லி எடுத்துருவானோ. இதேதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்யறார். என்ன தெரியுமா செய்யறார்? இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறார். புரிந்து கொள்ள முடியாத சோதனையை தேவன் எடுத்து அவருடைய திட்டத்துக்காக பயன்படுத்துகிறார். மூன்றாவது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு சோதனை. சரி, ஆபிரகாமுக்கு வந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை? நான்காவது, அன்பிற்கான சோதனை. அன்பிற்கான சோதனை என்னது? அன்பிற்கான சோதனை. ஆபிரகாமே, நீ என்னை நேசிக்கிறாயா, ஈசாக்கை நேசிக்கிறாயா? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? நீ ஈசாக்கை விட என்னை அதிகமாக நீ நேசிக்க வேண்டும். என்னை அதிகமாக நீ நேசிப்பா என்பாயானால் ஈசாக்கை பலிபீடத்திலே பலியிட நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். சரி, பழைய ஏற்பாட்டுல உள்ள கடவுள் கொடூரமான கடவுள், அதனால அப்படி கேட்டாருன்னு சொல்லி நம்ம சொல்லலாமா? இல்ல. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை குறித்து பேசும்போது தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு 22வது அதிகாரம் 37, 38வது வசனங்கள். இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் தேவனை நேசிப்பாயாக. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கக்கூடிய சோதனைகள் எதுக்கு தெரியுமா? நாம் மற்றவர்களையும் உலகத்தையும் மற்றவைகளையும் நேசிப்பதை விட தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். நம்ம லைஃப்ல மனிதர்கள் நம்மை கைவிடும் போது, நம்ம யாரெல்லாம் அதிகமாக நேசித்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற மக்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகும்போது தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். சரி, மத்தேயு 10வது அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது
என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதோடு சேர்ந்து லூக்கா 14:26 வாசிக்கலாம். லூக்கா 14வது அதிகாரம் 26ஆம் வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? சீஷராக இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் ஒருவன் என்னிடத்தில் வந்து யாரெல்லாம் வெறுக்கலும்? தகப்பனை வெறுக்க வேண்டும், தாயை வெறுக்க வேண்டும், மனைவியை வெறுக்க வேண்டும், பிள்ளைகளை வெறுக்க வேண்டும், சகோதர சகோதரிகளையும் தன்னுடைய ஜீவன் தன்னுடைய வாழ்க்கையையும் வெறுக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இன்னும் ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். எபிரேயர்ல கிரேக்க மொழியில அல்லது இவங்களுடைய லாங்குவேஜ்ல வெறுக்க வேண்டும்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா குறைவாக நேசிக்க வேண்டும் என்று அர்த்தம். அதை நம்ம அடுத்து வாசிக்க கேட்டோம் இல்லையா? அந்த வசனம் அதான் சொல்லுது. நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? மத்தேயு 10:37 படிக்கும் போது, என்னை காட்டிலும் மற்றவர்களை அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் இந்த சோதனையை அனுமதிச்சார்? ஆபிரகாமே, என்னை நேசிக்கிறாயா, ஈசாக்கை அதிகமாக நேசிக்கிறாயா என்பதை நீ நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இதை அனுமதிக்கிறார். அவர் நம்மகிட்ட இப்படி எதிர்பார்க்கிறது தப்பான்னு சொல்லி கேட்கலாம். அவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவர் கடவுள். அவர் முதல் அன்பை எதிர்பார்க்கிறார், முழு அன்பை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய பாதையில ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரா? என்னுடைய மகனே, என்னுடைய மகளை, நீ என்ன நேசிக்கிறாயா? இந்த சூழ்நிலையிலேயாவது நீ என்ன நேசிப்பாயா என்பதற்காக இதை அனுமதித்திருக்கிறேன்னு சொல்லி நம்மகிட்ட பேசுறாரா? கொஞ்சம் யோசித்து பார்க்கல. இது அன்பிற்கான சோதனை. அடுத்தது ஆழமான விசுவாசத்திற்கான சோதனை. யாரிடத்திலே தேவன் பேசுகிறார்? ஆபிரகாம் இடத்திலே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆபிரகாம் யார்? விசுவாசிகளுடைய தகப்பன். தேவன் அழைத்த உடனே அப்படியே தேசத்தையும் இனத்தையும் விட்டு தேவன் காண்பிக்கிற இடத்துக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்த ஆபிரகாம் கிட்ட ஒவ்வொரு படியாக முன்னேறும் போது விசுவாசத்துடைய உச்சகட்டமாக என்ன கேட்கிறாருன்னா, ஆபிரகாமே, 100 வயது வரை காத்திருந்து பெற்ற உன்னுடைய மகனை எனக்கு கொடுப்பாயான்னு சொல்லி கேட்கிறார். என்ன அர்த்தம்? தனக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப், தனக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையை நீ கொடுத்துருவாயானா அடுத்து என்ன ஆகும்? என் எதிர்காலம் என்ன ஆகும்? எனக்கு பிள்ளை இல்லைன்னா எப்படி வானத்தின் நட்சத்திரங்களுக்கு தக்கதாக கடற்கரையின் மணலத்தனையாக என்னுடைய சந்ததி இருக்கும்னு சொல்லி ஆபிரகாம் யோசித்திருக்கலாம். இந்த கேள்விகள்லாம் இருந்திருக்கலாம். அதை எப்படி ஆபிரகாம் ஹேண்டில் பண்ணாருன்றது அடுத்த வேத ஆராய்ச்சியில படிக்கலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஆபிரகாமே, விசுவாசத்தை சோதிப்பதற்கான சோதனை இது என்று சொல்லுகிறார். 18வது அதிகாரம் ஆதியாகமம் 18:9 முதல் 14 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இதெல்லாம் ஆபிரகாம் வாழ்க்கையில நடந்த சம்பவம். என்ன நடக்குது? ஆபிரகாமை தேவன் மத்தியானம் பகலின் வேளையில சந்திக்கிறார். சந்திக்கும் போது ஆபிரகாமோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். சாராள் தன்னுடைய கூடாரத்துல இருந்து ஆபிரகாமோடு தேவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மனுடாவதாரம் எடுப்பதற்கு முன்பாக வந்த வெளிப்பாடு அல்லது தரிசனம் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது சாராள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே சாராள் என்ன செய்யறாங்கன்னா, வாயை திறந்து சிரிக்கல, உள்ளத்துல சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாங்க? நான் கிழவி,
என் ஆண்டவர் கிழவன் அல்லது முதிர் வயதுள்ளவன், அப்படி இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாராளுடைய விசுவாசம் இல்லாத சிரிப்பை கேட்டு என்ன சொல்றாருன்னா, 13ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், சிரித்தது யார்? விசுவாசிகளுடைய தாய். விசுவாசிக்க முடியல சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் சொல்லி சொன்னார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதா? நிறைவேறினது. சாராள் கிழவியான பின்பு, ஆபிரகாம் கிழவனான பின்பு குழந்தை பிறக்கிறது. அதான் நமக்கு அதை பின்னாடி தெரியும், 21வது அதிகாரத்துல நடக்குது. அந்த இதெல்லாம் நடந்த பின்பு இப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, ஆபிரகாமே அந்த குழந்தையை நீ எனக்கு கொடுப்பாயான்னு சொல்லி கேட்கிறார். என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அற்புதமாக ஆச்சரியமாக தேவன் ஒரு குழந்தையை கொடுத்துட்டார். இப்போ இந்த குழந்தைய பலி கொடுத்துட்டா அடுத்து என்ன ஆகும்? அடுத்து என்ன ஆகும்? அருமையான தேவனுடைய மக்களே, நம்மால அநேக நேரங்கள்ல பரீட்சைகள் மத்தியில், சோதனை மத்தியில் கடந்து செல்லும் போது தேவனை விசுவாசிக்க முடியல இல்லையா? இது விசுவாசத்திற்கான சோதனை. யோபு 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். எப்படி இந்த ஆழமான விசுவாசத்தின் சோதனையை நாம் சந்திக்க முடியும்? யோபுடைய வாழ்க்கையை கவனிக்கிறோம் இல்லையா? எல்லாவற்றையும் இழந்த பின்பு என்ன தெரியுமா சொல்றாரு யோபு? யோபுடைய வார்த்தைகளை நம்ம மனசுல அப்படியே குறிச்சு வச்சுக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், ஒன்றுமே இந்த உலகத்தில் நான் கொண்டு வரவில்லை. நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், நான் உலகத்தை விட்டு போகும்போது எதையும் கொண்டு போவதில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு சிலர் பேசும்போது கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி சொல்றது தவறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல, யோபுடைய வார்த்தைகளை தேவன் குறை சொல்லவே இல்லை. யோபு தெளிவாக விசுவாசத்தோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றிருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உம்மிடத்திலிருந்து இலவசமாக நான் பெற்றது, இலவசமாக பெற்றது. இதை கொடுக்கவும் உமக்கு அதிகாரம் உண்டு, எடுப்பதற்கும் உமக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். பிரைஸ் தி லார்ட் என்றான். பிரைஸ் தி லார்ட் என்றான். நம்ம வாழ்க்கையில ஆழமான விசுவாசத்தின் சோதனை மத்தியில இந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எப்போல்லாம் இது என்னுடையதுன்னு சொல்லி நான் பற்றி பிடிக்கிறனோ, இது என்னுடைய ஈசாக்கு, என்னுடைய மகன், நான் கனவு நாயகனாக பெற்ற மகன், இவன் நான் கொடுக்க முடியாத நம்ம யோசித்தோம்னா விசுவாசத்திற்கான சோதனையிலே வெற்றி பெற முடியாது. விசுவாசத்திற்கான சோதனை இது. கடைசியாக இந்த சோதனையுடைய தன்மை, தேவன் கொடுத்த சோதனை ஆழமான கீழ்ப்படிதலுக்கான சோதனை. கீழ்ப்படிதலுக்கான சோதனை. யாக்கோபு 2வது அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை இதோட நம்ம முடிக்கலாம். வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 2:19 முதல் 23 வரை. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவருடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இந்த வசனங்கள்ல யாக்கோபு எவ்வளவு அழகாக எழுதுறார் இல்லையா? இன்னைக்கு நம்ம சுற்றி ஒரு தவறான உபதேசம் அது வந்துகிட்டு இருக்கு. என்ன உபதேசம் தெரியுமா? ஹைப்பர் கிரேஸ். தேவன் கிருபையாக நம்மை ரட்சிக்கிறார், உண்மைதான். ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியலோன்னு சொல்லி அவசியம் இல்லைன்ற ஒரு கள்ள போதனை இன்னைக்கு நம்ம மத்தியில வந்துட்டு இருக்கு. ஹைப்பர் கிரேஸ். இன்னைக்கு பெரிய பெரிய வாலிபர் மத்தியில பேசக்கூடிய பிரசங்கிமார், டிவி செய்தியாளர்கள், மீடியால கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க இந்த துர் உபதேசத்தை இன்றைக்கு போதிக்கிறாங்க. தேவன் கிருபையாக கொடுக்கிறபடினால நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வசனங்கள், யாக்கோபு எழுதின வசனங்கள் மிக மிக முக்கியமானது. என்ன முக்கியமானது?
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதைதான் ரோமர்லயும் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உண்மையாகவே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், சந்தேகமே இல்லை. ஆனா என்னுடைய விசுவாசம் செயல்படக்கூடிய விசுவாசம் என்பதை எப்படி காட்ட முடியும்? நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம் இந்த இடத்துல. அதான் யாக்கோபு எழுதும் போது தேவன் ஆபிரகாமை எப்படி பாராட்டினார்? ஆபிரகாம் தேவன் சொன்ன மாதிரியே, தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே கொண்டு போய் பலிபீடத்துல அவரை செலுத்தினார். இதுல போட்டிருக்கு இல்லையா, 21ஆம் வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். சரி, அப்போ என் வாழ்க்கையில நான் கீழ்ப்படிய மாட்டேன், மனம் போல வாழ்வேன்னு நம்ம சொல்வோமானா 19ஆம் வசனத்தை நம்ம மறக்க கூடாது. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என்ன அர்த்தம்? ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு கீழ்ப்படியலன்னா நம்ம விசுவாசம் யாருடைய விசுவாசம் தெரியுமா? பிசாசுடைய விசுவாசம். பிசாசுக்கு தெரியுமா அவர் கர்த்தர் என்பது தெரியும், அவர் இரட்சகர் என்பது தெரியும். ஆனா பிசாசு என்ன செய்யாது? கீழ்ப்படியாது. அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? ஆழமான கீழ்ப்படிதலுக்கான சோதனை, செயல்படக்கூடிய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய சோதனை. நம்ம கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சோதிக்கிற ஆண்டவர் பாவத்தினாலே சோதிக்கிறவர் அல்ல, பரீட்சை, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய ஆண்டவர். சோதிக்கிற ஆண்டவர் மட்டுமா? இல்லை, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர், நம்முடைய இருதயத்தின் இயக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடியவர். ஆனால் ஆபிரகாமாலே புரிந்து கொள்ள முடியாதது போல நம்மாலேயும் தேவன் அனுமதிக்கக்கூடிய பரீட்சைகளை, சோதனைகளை புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அவர் தேவன், நாம் மனிதர்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். அவர் அனுமதிக்கக்கூடிய சோதனை எப்படிப்பட்டது? அன்பிற்கான சோதனை. அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். என்னுடைய விசுவாசத்திற்கான சோதனை, அவரை ஆழமாக விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யோபு விசுவாசித்தது மாதிரி விசுவாசத்தின் அடிப்படையில் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இவ்விதமான சோதனையிலே ஆபிரகாம் வெற்றி பெற்றாரா, தோற்று போனாரா என்பதை அடுத்த வேத ஆராய்ச்சியில படிக்கலாம். நம்ம கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவனுடைய வார்த்தையை நமக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி தருவாராக. நம்ம